அனைவருக்கும் வணக்கம். அதிரடியாக கைது செய்யப்பட போகும் முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் எதுக்காக அப்படின்றத வீடியோக்குள்ள பார்ப்போம். கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாம பிரஸ் மீட்ல எங்களுக்கு கடன் தள்ளுபடி குடுக்கல, அத குடுக்கல, இத குடுக்கலன்னு கேட்கிற உதயநிதிக்கு சரியான பதிலடி குடுக்க போறோம். பாமகவுடைய அன்புமணி அவர்களுடைய மனைவியான சௌமியா அன்புமணி அவர்கள் நல்ல கேள்விலாம் நிறைய கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு தகுந்த பதிலடியும் நேத்து மாதிரியே பார்த்தீங்கன்னா, பெட்டியில தான் அவர்கள் சில விஷயங்களை முன் வச்சிருக்காங்க. அத பத்தி நம்ம வீடியோக்குள்ள பேச போறோம். இன்னைக்கு அதிமுகவை சார்ந்த சில பேர் புஷி ஆனந்த் அவர்களை சந்திச்ச காரணம் என்ன ஏது அப்படின்றது மிகப்பெரிய விஷயமா போயிட்டு இருக்கு. இங்கேருந்து டெல்லி வரைக்கும் போன ஃபோன் கால்ஸ் இதெல்லாம் நம்ம விரிவாக பேசுவோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை சொல்லிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழக அமைச்சரவையில் இன்னைக்கு சட்டசபையில் மிகப்பெரிய அளவு வேளாண் பட்ஜெட் வெற்றிகரமாக பேசி முடிக்கப்பட்டு விட்டது. 2 பட்ஜெட் நேற்று நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண் நிலை அறிக்கை முடிச்ச கையோட நம்மளுடைய முதல்வர் அவர்கள் போட்ட முதல் பதிவு தொலைநோக்கு பார்வையுடன் அமைந்த முதல் பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம அமைச்சர் வினோத் அவர்கள் பேசுகையில் மிகப்பெரிய அளவு கோஷம்லாம் போட்டு திமுக எதிர்ப்பை தெரிவிக்கிறோம் அப்படின்ற முறையில் பேசியிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம முந்தின வீடியோவில் பார்த்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விவசாயிகளுக்கு சரியான சந்தோஷம் கிடச்சிச்சா, விவசாயிகள் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மிகப்பெரிய அளவு காவிரி டெல்டாவில் ஒரு பெரிய கொண்டாட்டமே கொண்டாடுறாங்க விவசாயி அவர்கள். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களை இந்த ஒரு பட்ஜெட்டில் வேளாண் துறை அமைச்சரான வினோத் அவர்கள் கொண்டு வந்திருக்காரு. உண்மையிலே தொலைநோக்கு பார்வைக்கான திட்டம் தான் அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலே சிறு விவசாயிகள் குறு விவசாயிகளுக்கு பல திட்டங்கள் உள்ள இருக்கு. இதை எப்படி விமர்சனம் பண்ணியிருக்காரு அப்படின்னா, திருமாவளவன் அவர்கள் என்னங்க திட்டம்லாம் பிரச்சனை கிடையாது, ஆனா பேர் தானே மாறி இருக்கு, இதுல என்ன அப்படின்னு சொல்லும்போது இது வஞ்ச புகழ்ச்சி அணி மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்றாங்க நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தினர். இருந்தாலும் திரும்ப வேற வேலை இல்லப்பா, அவர் பங்குக்கு அவர் சொல்லிட்டு போயிட்டார் அப்படின்னு நம்ம நகர்ந்து போயிடலாம். ஆனா இது எதுவுமே தெரியாம இன்னைக்கு பெரிய பல்பா இன்னைக்கு வாங்கியிருக்கிற உதயநிதி எப்படியாவது இவங்க சொதப்பிடுவாங்க பட்ஜெட்ல. நேத்து அதாவது ஒட்டுமொத்த பட்ஜெட்லையும் பார்த்தீங்கன்னா சூப்பரான திட்டங்கள் இன்னைக்கு முதலமைச்சர் கொடுத்துட்டாரு. அவங்களால பதில் பேச முடியல. சும்மா 0 பட்ஜெட்டுங்க அப்படின்ட்டு கடந்து போயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேளாண் பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு திட்டங்களை கொண்டுட்டு வரதுக்கும் கேட்டால் காசு கம்மியாக தானங்க ஒதுக்கியிருக்காரு அப்படின்ற ஒரு திட்டத்தை இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சௌமியா அன்புமணி அவர்கள் முன்வைக்கிறாங்க. ஆனால் சௌமியா அன்புமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் காசை பற்றி தான் பார்க்குறாங்களே தவிர என்னங்க 5% ஒதுக்கலை 10% ஒதுக்கலை அப்படின்னும் போது முக்கியத்துவம் எப்படி இருக்கு, எப்படி செயல்பாடுகள் இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு அவங்க தவறுறாங்க அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா நேற்று கூட பட்ஜெட் வாசித்து முடித்த கையோட உடனடியாக வெளியில் ப்ரெஸ் மீட் கொடுத்த அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய மனைவியான சௌமியா அன்புமணி அவர்கள் நல்லாவே பேசினாங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்க பாமக சைட்லேருந்து பேசணும், அவங்களுடைய கோரிக்கையெல்லாம் முன்வைக்கணும் அப்படின்றத தாண்டி எங்களை இப்படி ஏமாத்திட்டீங்களே, விவசாயிகளை ஏமாத்திட்டீங்களேன்னு சொல்லி குமுறும்போது என்னடா எங்கேயோ இடிக்குதே, இது சரியில்லாத பேச்சாவில் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி தான் திட்டம் கொடுத்துருக்காங்க, செயல்பாடுகள் வரப்போகுது, இன்னும் கூட அது பழைய இது கண்டினியூவாக போயிட்டுருக்கே தவிர ஒரு நெல் கொள்முதல் நிலையமாக இருக்கட்டும், ஒரு விவசாயிகளுக்கு தேவையான அந்த மண்ணாக இருக்கட்டும், அந்த விதை நெல்லாக இருக்கட்டும், ஏகப்பட்ட விஷயங்களுக்கு இன்றைக்கி எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கான ஒரு மிகப்பெரிய சலுகைகளோடு கொடுத்துருக்காங்க. எப்போ பார்த்தாலும் இடஒதுக்கீடை பற்றியே பேசுகிற இந்த பாமக ஏன் இதெல்லாம் பேச மாட்டேன்றாங்க? இன்னைக்கு வெறும் பட்ஜெட்ல குறையா இருக்கு, எங்களுக்கு இத்தனை ஆயிரம் கோடி வேணும்னு நினைச்சோம், இத்தனை ஆயிரம் கோடி தான் கிடைச்சிருக்குன்னு சொல்லி பல்வேறு விஷயங்களையும் முன்வைக்கிறாங்க சௌமியா அன்புமணி. சரி, அதுதான் ஒரு பக்கம் போயிட்டு போகுதுன்னு பார்த்தா இங்கிட்டு பிரேமலதா அவர்கள் அவங்களோட பங்குக்கு இது சரிப்பட்டு வராதுங்க, இந்த பட்ஜெட்லாம் எங்களுக்கு பத்தாது, இதனால எப்படி விவசாயிகள் நலன் பெறுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பங்குக்கு வேற வழி இல்லாமல் பெட்டிக்கு வாங்குறதுக்காக கூவுறாங்க. ஆனால் இன்னைக்கு டெல்டாவை பொறுத்த வரைக்கும் உண்மையான காவிரி விவசாயிகள் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் கொண்டாட்டத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான மும்முறை இலவச மின்சாரம் இன்னைக்கு திமுக களங்களில் மும்முறை இலவச மின்சாரம்னு சொன்னால் கலைஞர் அவர்கள் ஏதோ 2 மணி நேரம் கரண்ட் கொடுக்கறதுக்கு சும்மாவே தூக்கமே இல்லாமல் விவசாயிகள் அந்த விளை நிலங்களில் படுத்து கிடந்த அவலங்கள்லாம் நடந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு முழுக்க முழுக்க அவங்களுக்கு மும்முனை மின்சாரங்கள் விவசாய நிலங்களுக்கு தேவையான பம்பு செட்டுகள்ல இருந்து அவங்களுக்கு தேவையான பொருட்களுக்கு மானியம், உரமானியம், இலவச உரம், எவ்வளவோ விஷயங்கள் மத்திய அரசு கொடுக்குறத வாங்கி கொடுக்குற மாநில அரசுக்கு எந்த ஒரு நிதியும் இல்லை. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை இன்னைக்கு நம்மளுடைய முதல்வர் விவசாயிகளுக்கு கொடுத்துருக்காரு. உண்மையான விவசாயிகள் ஹாப்பி ஆனாச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருந்துச்சு திட்டங்கள். ஆனால் பாருங்க, இன்னைக்கு உதயநிதி அவர்கள் பேசணும் அப்படின்றதுக்காக வேற வழியே இல்லை, எதிர்கட்சினா பேசித்தானே ஆகணும் அப்படின்றதுக்காக பேசிட்டு இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா பொன்முடி இதுக்கு முன்னால் இருந்த நம்மளுடைய திமுக அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு இன்னைக்கு ஒரு பிடிவாரண்ட் வந்திருக்கு. எதுக்காக வந்திருக்கு அப்படின்னா, இதுக்கு முன்னால் அவர் சைவ சமய அந்த ஒரு விஷயத்தை பற்றி மத உணர்வை புண்படுத்துகிற விதமாக, வெறுப்புணர்வை தூண்டுற விதமாக ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருந்து இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் அது நிலுவையில் இருந்துகிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு சென்னை சார்ஜ் டவுன் நீதிமன்றம் அவருக்கு பிடிவாரண்ட்டை கொடுத்துருக்கு.
கொடுத்துருக்காங்க. செப்டம்பர் 2ஆம் தேதிக்குள்ள அவர் வந்து உள்ள தூக்கி போடணும், கைது பண்ணியே ஆகணும், அவர்கிட்ட விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது போக அவருக்கு எதிராக வந்து வெளிநாட்டுக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்ற விஷயம்லாம் வந்து பிறப்பிச்சிருக்காங்க. லுக் அவுட் நோட்டீஸ் வரைக்கும் இந்த ஒரு விஷயம் போயிருக்கு. இது போக பொன்முடி மேல ஏகப்பட்ட ஊழல் வழக்குகள் இருக்கு. ஆனா கூட அவர் கைது பண்ண போற விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயம் தான். அந்த நாமத்தை படுக்க வச்சு போடுறது, நெத்தியில இப்படி போடுறது, அப்படி போடுறதுன்னு சொல்லி பல்வேறு விஷயங்களை சர்ச்சையா பேசி வச்சிருக்காரு. சர்ச்சைக்கு பேர் போன இந்த திமுகவுல அடுத்த விக்கெட் விழுகிறதுக்கு ரெடியா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இனி ஒவ்வொரு இடமும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு திமுகவுக்கு சறுக்கல் மட்டுமே மிஞ்சுது. இதுதான் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது. இதனால திமுக மிகப்பெரிய அளவுல ஒரு முடிவு எடுக்கிறாங்க. உதயநிதி கைதான கையோட மிகப்பெரிய அளவுல இங்கேருந்து டெல்லிக்கு போன ஃபோன் கால் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அமித்ஷா அவர்களுக்கு ஃபோன் அடிச்சிருக்காங்க திமுக சைட்லேருந்து. மிகப்பெரிய ஆதாரங்கள்லாம் வந்து இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பரவிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா, தமிழகம் வரும்போது மிகப்பெரிய அளவுல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க போறாங்க. வரக்கூடிய இடைத்தேர்தலை பார்த்தீங்கன்னா, பெரிய சம்பவம் பண்றதுக்கு திமுக காத்துக்கிட்டு இருக்காங்க. கண்கொத்தி பாம்பா இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய பையனான உதயநிதியை சிறை வரைக்கும் கொண்டுட்டு போயிட்டு வெளியே விட்டுருக்கு இந்த தமிழக அரசு அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் எரிச்சலா இருக்காருன்னு சொல்லி திமுகவினர் சில பேரே வந்து சொல்றாங்க. அப்படின்றத தாண்டி இன்னைக்கு உதயநிதி அவர்கள் கைது பண்ணப்பட்டது எது அப்படின்றதுக்கே வந்து இன்னைக்கு ஒண்ணுமே தெரியாத பாமர மக்களை ஏமாத்துது இந்த திமுக. தப்பா ஒரு பொண்ணை பேசி, ஒரு நடிகையை பேசி உள்ள போன இந்த உதயநிதி விவசாயிகளுக்கு தான் போனார் அப்படின்ற பொய்யான தோற்றத்தை ஏற்படுத்துது இந்த திமுக அப்படின்றது இன்னைக்கு வெட்ட வெளிச்சமா ஒவ்வொரு விர்ச்சுவல் வாரியர்ஸும் மக்களுக்கு புரிய வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு உதயநிதி அவர்கள் மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பை காட்டுறோம் அப்படின்றத தாண்டி நம்ம பாஜகவோட இணைஞ்சிருவோம்னு சொல்லி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு யோசனை சொல்லியிருக்காரு. இதனால திமுக பாஜக இணைகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு அஸ்திவாரம் போட்ட மாதிரி தான் இருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சட்டசபை வளாகத்தில் மிகப்பெரிய அளவில் புஷி ஆனந்த் அவர்களை அதிமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏக்கள் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணியான அதிமுக எதிர்ப்பாளர்கள், அதாவது எடப்பாடி எதிர்ப்பாளர்கள் வந்து சந்திச்சுட்டு போயிருக்காங்க. இது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆட்சி அமைகிறதுக்கு கொஞ்ச நாட்கள் முன்னாவே இந்த ஒரு பெரிய பிரச்சனையா நடந்துச்சு. அப்புறமா பார்த்தீங்கன்னா, சமரசம் மாதிரியான ஒரு பேச்சுக்கள்லாம் போச்சு. அப்புறம் மீண்டும் பூகம்பம் வெடிச்சிச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வழியா பூகம்பம் முடிய போகுது. மீண்டும் 3 அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ண போறாங்க. வரக்கூடிய இடைத்தேர்தல் அப்படின்றது நம்ம சொன்ன மாதிரி 7 கிடையாதுங்க. குறைஞ்சது 12 சீட்டுகளுக்காவது வரும் அப்படின்னு சொன்ன மாதிரி இப்போ 12 தொகுதிகளுக்கு தான் இடைத்தேர்தல் வரப்போகுது. இப்போ அவங்களும் வந்து ராஜினாமா பண்ண போறாங்க. மிகப்பெரிய அளவில் ஒரு சம்பவமே இருக்கு அப்படின்னு சொல்லணும். நம்மளுடைய முதல்வர் அவர்கள் சிறப்பாக வேலை பார்த்துட்டு இருக்காரு. நாலா பக்கத்துல இருந்தும் பட்ஜெட்டுக்கு மிகப்பெரிய வரவேற்பு, வெளி மாநிலங்கள்ல இருந்து கூட வரவேற்பா இருக்கு. ஏன்னா இவ்வளோ ஊழல்கள், இவ்வளோ லஞ்சங்கள், இத்தனை கோடிகளை அடிச்சது போக ஏதோ மக்களுக்கு செஞ்சது அப்படின்றது இல்லாம ஒட்டுமொத்தமா மக்களுக்கு செய்யறதுக்கு மட்டுமே தான் இந்த பட்ஜெட் அப்படின்னு தமிழக வெற்றிக்கழக அரசு மீண்டும் ஒருக்கா நிரூபிச்சிருக்காங்க. எல்லாருமே ஆவலா எதிர்பார்த்து கமெண்ட்ல கேட்டுக்கிட்டே இருந்த ஒரு விஷயம், பழனி கோயிலோட நில விஷயம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு. இந்த ஒரு 100 கோடி நிலம், அந்த ஒரு மிகப்பெரிய அளவில் ஆட்டைய போடப்பட்ட நிலம் அப்படின்னே சொல்லணும். இதுக்கு மிகப்பெரிய ஒரு வித்தா அமைஞ்சிருக்குது. இந்த திமுகவை சார்ந்த 4 செயலாளர்கள் வந்து சிக்கியிருக்காங்க. சாட்சி கையெழுத்து போட்டவங்க. இது எல்லாமே சிபிசிஐடி போலீசார் கண்டுபிடிச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஜஸ்டின் மணிகண்டன் அந்த சார் பதிவாளர்களை கைது பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 4 பேர் வந்து கைது பண்ணியிருந்தாங்க. அதில் 2 பேர் வந்து திமுக, 2 பேர் அதிமுக. இப்போதான் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனையும் சேர்த்து கைது பண்ணியிருக்காங்க. எதுக்காக கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னா, முன்னுக்கு பின் முரணா பதில் சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு. 2 பேரை, பெரிய பெரிய ஆட்களாக இருக்கிற 2 பேரை இவர் மறைச்சிருக்காரு அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா, முன்ஜாமீன் மனு வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருந்தாரு. அந்த மனு நேற்று சாயந்தரம் வந்து தள்ளுபடியான நிலையில் இன்னைக்கு காலையில் வந்து சிபிசிஐடி போலீசார் ஜஸ்டின் மணிகண்டனை கைது பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய அளவில் தப்பிக்கிறதுக்கு வழக்கறிஞர்களை வச்சு எவ்வளவோ பிளான் பண்ண இந்த ஜஸ்டின் மணிகண்டன் தற்போது கைது பண்ணி விசாரணையில் எடுக்க போகிறாங்க. இன்னும் திமுகவுடைய பல தலைகள் உருளதாக இருக்குது. யார் யார் என்னன்றதை அடுத்தடுத்த வீடியோக்களில் சொல்கிறேன். மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.